சரிம்மா, நான் கிளம்பட்டுமா? பார்த்து பக்குவமாக போயிட்டு வா. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு பையன் இங்கே தூக்கிட்டு வராத. அங்கே உட்காந்து உன் மாமியை கிளவியா அடக்கிற வழியை பாரு. சரிங்க நீ, அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க, ஃபோன் பண்ணுங்க. மனசு போட்டு வளர்த்திட்டே இருக்காதீங்க. இங்கே பாரு, அமைதியாக பக்குவமாக நடந்துக்கோ, அவ்வளோதான். மாமியார்னு இருந்தால் ஒரு வீட்டில் ஒன்று பேசதான் செய்வாங்க, பெரியவாங்கன்னு மதிச்சு தன்மையாக போகிற வழியை பாரு. அவங்க பேசுனாங்கன்னு நீயும் கூட வர பேசக்கூடாது, சரியா? போய் அவளுக்கு ஒரு கேன் தண்ணி கொண்டு வா. எல்லாம் எடுத்து வச்சா தண்ணியை மறந்துட்டான். இல்லைம்மா, அப்படியே நீ எடுத்து வச்சீல? இல்லை சொன்னேன், ஆனால் மறந்துட்டேன். சரி போய் கொண்டு வா. ஒன்று வாங்கி வச்சு மறந்துட்டு கொடுக்குறக்கு இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா நான் சுக்கா சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை. அப்புறம் எப்படி நீ அங்கே கொண்டு குப்பை கொட்டுவேன்? இந்தா உன் அன்னிக்காரி வரக்குள்ள சீக்கிரம் உள்ளவை. என்னதுமா இது? எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டுக்காத, வீட்டில் போய் பாரு, டக்குன்னு உள்ளவை. சீக்கிரம் உள்ளவை, உன் அன்னிக்காரி வந்துருவா. வச்சுட்டமா அத்தை? அங்கே வாட்டர் பாட்டில் எதுவும் இல்லைங்க அத்தை. இப்போதான் சொன்னா பேக்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு நானே உனக்கு கூப்பிடலாம் நினச்சேன். நீ வந்துட்டேன். சரி இரு, அவளை போய் நான் வாசல் வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. என்ன பண்ணுச்சா? என் தங்கச்சி போயிட்டாலும். ஆமா, உங்க தங்கச்சி தான். நான் என்ன அடுத்த வீட்டு தங்கச்சி நான் சொன்னேன்? நீங்களும் வேணா இருக்க முடியலன்னு கூட போயிட்டு வாங்க. உங்க அம்மாக்கு எவ்வளவு சாமர்த்தியம் தெரியுமா? ஏன் மகளுக்கு திருட்டுத்தனமா கொடுக்கறதுக்கு நிறைய வழி பண்ணுது. அது மருமகள் இருந்தா நான் அந்த பக்கம் அனுப்புறாங்களாமா. இது என்னமா எல்லா மருமகளுக்கும் தெரியாத கதையாக்கும்? மருமகன் இருந்தா நாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோமா? நாத்தனாருக்கு ஒழிச்சு மாச்சு கொடுக்குற வழி தான் பாக்குங்க.